கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை தழுவி வருகின்றது. இன்று ஏப்ரல் மாதத்தின் 1ஆம் தேதி. இப்போதெல்லாம் இந்த ஏப்ரல் 1 என்ற தினத்தை மையப்படுத்தி முன்னரை போல யாரும் ஏப்ரல் ஃபூல் டே எனப்படும் கேலிக்குரிய முட்டாள் தின அடையாளத்தை பெரிதும் கணக்கெடுத்துக் கொள்வதில்லை. ஆனால் மக்களை முட்டாள்களாக நினைக்கும் அரசியல்வாதிகள் தாம் முன்னர் சொல்லிய விடயங்களை இப்போது கிலோ என்ன விலை என கேட்கும் வகையிலான நகர்வுகள் இந்த ஏப்ரல் ஃபூல் நாளில் இலங்கையிலும் தெரிகின்றது, உலக அரங்கிலும் தெரிகின்றது. இன்றைய ஏப்ரல் 1ஆம் தேதியன்று ஒருவரை நகைச்சுவையாக ஏமாற்றி அவரை ஏப்ரல் முட்டாளாக்கி விடுவதெல்லாம் முன்னர் பாடசாலை மாணவர்களிடம் பிரபலமாக இருக்கும் ஒரு விடயம். ஆனால் இப்போது மக்களை என்றென்றும் முட்டாள்களாக நினைப்பது அரசியல்வாதிகளின் பிரசித்த நகர்வுகளாக வருகின்றன. இதில் ஸ்ரீலங்காவின் தற்போதைய அனுர தரப்பின் ஆட்சிக்கும் விதிவிலக்கு ஏதுமில்லை. ஏனெனில் அனுர திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பதவியேற்ற பின்னர் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளில் ஒன்று மிக முக்கியமாக இருந்தது. அதாவது அன்று அவர் பதவியேற்ற பின்னர் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தனது அமைச்சர்களில் எவர் மீதும் ஊழல், மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் குறித்த அமைச்சர் மறுநாளே பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என அனுர அன்று சொன்னார். ஆனால் என்ன ஆச்சரியம், அவரது அமைச்சரவையில் உள்ள முக்கிய அமைச்சரான எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது கடந்த வாரம் ஸ்ரீலங்காவின் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னரும் கூட அவர் அமைச்சராக தொடரும் ஆச்சரியம் நகர்த்தப்படுகின்றது. ஸ்ரீலங்காவின் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம்தான் குமார ஜெயக்கொடி மீது இந்த குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்தது. 2016 லங்கா உர நிறுவனத்தில் அவர் பணியாற்றிய போது அப்போது இடம்பெற்ற கொள்வனவு ஒன்றில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சாதகமாக அவர் செயல்பட்டதால் குறித்த உர நிறுவனத்துக்கு, அதாவது அரச நிறுவனத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டதாக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நிலையில் இப்போது ஆட்சி தரப்பான அனுர தரப்பே, அதாவது ஊழல் முறைகேடுகள் அற்ற ஆட்சிக்கான சிஸ்டம் சேஞ்ச் என்ற உறுதிமொழியை வழங்கிய அனுர அரசாங்கம்தான் அதே அமைச்சரையும் காப்பாற்ற நகர்கிறது. ஆனால் அமைச்சர் ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டால் மறுநாள் அவர் பதவி நீக்கப்படுவார் என்ற அனுரவின் உறுதிமொழியை இன்று நினைத்துக் கொண்டால் அது ஒருவேளை ஏப்ரல் ஃபூல் தினத்துக்குரிய செய்தியாக இருக்கக்கூடும். இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இலங்கையிலும் சில முக்கிய நகர்வுகள் நடந்தன. காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகிய நகர்வு ஒருபுறமும், நாட்டு மக்களுக்கு இன்று முதல் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நகர்வு இன்னொரு புறமாகவும் வந்தது. இதேபோல QR எனப்படும் துரித பதிலளிப்பு விநியோக எரிபொருள் முறைமை நாட்டில் நடைமுறையில் இருந்தாலும் இன்று போயா விடுமுறை நாளாக இருந்தாலும் அனைத்து வாகனங்களுக்கும் எரிபொருள் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் விநியோக நிலையங்களில் இருந்து விநியோகிக்கப்பட்டது. காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாகிய நகர்வு ஒருபுறம் இருக்கும் நிலையில் இந்த நகர்வில் தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதிலும் அண்மையில் சுயேட்சை கிளாடியேட்டர் எம்பி கிளிநொச்சி மக்களை தூசிப்பு வார்த்தைகளை பயன்படுத்தி இழிவுபடுத்திய பின்னணியில் இன்று வெளியான காப்போதா உயர்தர பரீட்சை முடிவுகளில் கிளிநொச்சி மைந்தனான திருக்குமரன் அகில இலங்கை ரீதியில் கணித பாடத்தில் முதலிடம் பெற்ற செய்தியும் வந்து அந்த மண்ணை இன்னும் பெருமைப்படுத்தியுள்ளது. இலங்கை தீவை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்தர்களுக்கு இன்று
பக் போயா தினமாக இருந்தாலும் இதே பூரணி நாள் குறித்து இலங்கையின் வரலாறு என சிங்களவர்கள் கூறும் மகாவம்சத்தில் தமிழர்கள் அதனை வரலாற்று புரட்டு என கூறிக்கொண்டாலும் சிங்களவர்களுக்கு இலங்கையின் வரலாறு மகாவம்சத்தில் இருப்பதான மனோநிலைதான் இன்றும் வீரியமாக உள்ளது. இந்த மகாவம்சத்தில் தமிழர் தாயகத்துடன் தொடர்புடைய ஒரு வரலாறு இன்றைய பக் போயா தினத்தை மையப்படுத்தியும் கூறப்படுவது நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த பக் பூரணி நாளில்தான் புத்தபிரான் 2ஆம் முறை இலங்கைக்கு சென்றதாகவும் அதுவும் மணிவல்லவும் எனப்படும் நைனாதீவுக்கு சென்று அப்போது நாகர்களுக்கிடையே நிலவிய பகைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாகவும் மகாவம்சம் கூறுகிறது. அன்று பழங்குடி நாகர்களின் மன்னனான மகோதரனும் அவனது மருமகனான சுலோதரனும் இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட ஒரு சிம்மாசனத்திற்காக போரிட தயாரான போதுதான் புத்தர் அங்கு சென்று தனது போதனைகளால் அந்த பிணக்கை தீர்த்து போரை தடுத்து இலங்கையில் நாகர்களுக்கிடையே ஒற்றுமையை உருவாக்கியதாகவும் இதன் பின்னர் அந்த சிம்மாசனத்துக்கு போரிட முனைந்த 2 தரப்பும் அதே சிம்மாசனத்தை புத்தருக்கு அன்பளிப்பாக வழங்க அது நைனாதீவு நாகதீப விகாரையில் உள்ள ராஜாதன ஸ்தூபியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக எல்லாம் கதைகள் கூறப்படுகின்றன. இதே நைனாதீவு குறித்த மணிவல்லவ குறிப்புகள் தமிழ் பௌத்த இதிகாசமான மணிமேகலையும் உள்ளது. அதிலும் இந்த இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் குறித்த கதைகளும் புத்தரின் பாதச்சுவடு கொண்ட கல் குறித்த கதைகளும் நைனாதீவை மையப்படுத்தி குறிப்பிடப்படுவதால் இன்றைய பக் போயாவின் மையம் நைனாதீவாகத்தான் இருக்கின்றது. அன்று போரிட தயாரான நாகமன்னர்களை சமாதானத்துக்கு தனது போதனை மூலம் திருப்பிய புத்தரின் பேரிலும் ஸ்ரீலங்கா படைத்துறையின் மேலாதிக்கத்தின் பேரிலும் இன்னமும் தமிழர்களின் உரித்துக்கள் மீதான கபலீகரங்கள் தொடரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் 20 ஏக்கர் தனியார் காணிகளை ஸ்ரீலங்கா இராணுவம் சுவீகரித்துக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் நிலையில் இந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தும் வகையில் நாளை காலை இயக்கச்சியில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. அந்த போராட்டத்துக்குரிய அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூரிலேயோ அல்லது சமகால உலக அரங்கில் கொதிநிலைக்குரிய மத்திய கிழக்கு போர்க்களத்திலேயோ குண்டக்க மண்டக்க நகர்வுகள் இடம்பெறத்தான் செய்கின்றன. அந்த வகையில் மத்திய கிழக்கு போரில் குண்டக்க மண்டக்க நகர்வுகளை செய்யும் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற மனிதர்களுக்கு சமாதானத்தை போதித்துக் கொள்ள அன்றைய புத்தருக்கு ஒப்பான மகான்கள் இன்றைய சமகாலத்தில் இல்லை. இவ்வாறான மகான்கள் இலங்கையிலும் இல்லை, உலகிலும் இல்லை என்பதுதான் கசப்பான ஒரு யதார்த்தம். கடந்த வருடம் இதே ஏப்ரலில் அமெரிக்க அரசு தலைவரான டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் லிபரேஷன் டே எனப்படும் விடுதலை நாள் அறிவிப்பை விடுத்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் முதன்முறையாக உலக நாடுகள் மீது ஒரு வரிப்போரை தொடுத்தமை நினைவிருக்கக்கூடும். இப்போது ஒரு வருடம் கழிந்து அவர் நிஜமான ஒரு போரை ஈரான் மீது நடத்தி வருகின்றார். ஆண்டுக்கு $600 பில்லியன் திரட்டி தனது நிர்வாகத்தின் இலட்சிய பொருளாதார நிகழ்ச்சி நிரலை ஒப்பேற்றும் பேராசையுடன் அவர் கடந்த வருடம் இந்த வரிப்போர் நகர்வுகளை செய்தாலும் ஒரு வருடம் கழித்து 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில், அதாவது இன்றைய சமகாலத்தில் ஈரான் மீதான அவரது போர் மிகப்பெரிய செலவீனத்தை அவரது நாட்டுக்கு உருவாக்கியுள்ளது. பல மில்லியன்கள் பெறுமதியுடைய அமெரிக்க வான்கலங்கள் உட்பட்ட பல படைய சொத்துக்கள் அமெரிக்கா ஈரானுடனான இந்த போர்க்களத்தில் இழந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் 2-3 வாரங்களுக்கு இடையில் ஈரான் மீதான போரை முடித்து விடலாம் என நேற்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டதால் அமெரிக்க பங்குச்சந்தை நேற்று 1 மாதத்துக்கு பின்னர் சடுதியாக ஏற்றமடைந்தது. அந்த ஏற்றத்தின் விளைவாக இன்று மத்திய கிழக்கின் தாக்குதல் செய்திகள் இருந்தாலும் ஆசிய பங்கு சந்தைகளும் இன்று காலை நீண்ட நாட்களுக்கு பின்னர் உயர்வடைந்தன. ஆனால் இது ஒரு உறுதியான நிலை அல்ல என்பதும் புரிதலுக்குரியது. இன்னும் 2-3 வாரங்களுக்கு இடையில் ஈரான் மீதான போரை முடித்து விடலாம் என நேற்று அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டாலும் குறைந்தது 6 மாத கால போருக்கு தமது தரப்பு தயாராக உள்ளதாக ஈரானும் நேற்று பதிலடியை வழங்கியுள்ளது. தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தாங்கள் எந்த காலக்கெடுவையும் இந்த போர்க்களத்தில் நிர்ணயிக்கவில்லை எனவும் தேவைப்படும் வரை போரிடுவோம் எனவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நேற்று குறிப்பிட்டார். அத்துடன் ஈரானுடன் தீவிர பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா ஈடுபடுவதாக குறிப்பிடும் ட்ரம்பின் கருத்துக்களை மீண்டும் ஒருமுறை ஈரான் சார்பாக அவர் நிராகரித்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்கா தெரிவித்த கோரிக்கைகளின் பட்டியலில் பெரும்பாலான விடயங்களை, அதாவது 15 அம்ச திட்டங்களில் பெரும்பாலான அம்சங்களை தெஹ்ரான் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறிய கருத்தையும் ஈரான் இப்போது கண்டனம் செய்திருக்கின்றது. அமெரிக்காவின் 15 அம்ச முன்மொழிவுக்கு ஈரான் பதிலளிக்கவில்லை எனவும் அதன் வெளியுறவு அமைச்சர் நேற்று கூறிக்கொண்டார். ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரக்கூடும் என ஒரு செய்தியை வழங்கிய ட்ரம்ப்
இவ்வாறு மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டிய முன் நிபந்தனை ஏதும் இல்லை என தனது சுருதியை இப்போது மாற்றுவது ட்ரம்பின் முரண்பாடான நிலைப்பாடுகள் இல்லையென்றால் அறிக்கையிடல்களின் ஒரு புதிய வடிவமாக வந்துள்ளது. தமது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி படைய நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டுவர ஈரானுடனான வெற்றிகரமான ராஜதந்திரம் ஒரு முன் நிபந்தனை இல்லை என இப்போது ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். இதற்கிடையே இன்று ஈரான் போர்க்களம் குறித்த நிலவரத்தை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இன்றிரவு தனது நேரடி உரையை ட்ரம்ப் அமெரிக்காவில் வழங்க உள்ளார். 2-3 வாரங்களில் அமெரிக்க தாக்குதல்கள் முடிவடையும் என அவர் குறிப்பிட்ட நிலையில் இந்த உரை மீது இப்போது உற்றுநோக்கல் வந்திருக்கின்றது. இதற்கிடையே ஹோர்மூஸ் நீரிணை விடயத்திலும் ஒரு தளர்வான நிலையை ட்ரம்ப் எடுப்பது போல தெரிகின்றது. இதுவரை அந்த நீரிணையை திறந்து வைக்கும் பொறுப்பு அமெரிக்காவை சார்ந்தது என குறிப்பிட்ட ட்ரம்ப் இந்த நீரிணையை திறப்பதற்காக ஈரானுக்கு இன்னும் 5 நாட்கள் வரை அவகாசம் கொடுத்துள்ள நிலையில் இப்போது ஹோர்மூஸ் நீரிணை சார்ந்த விடயம் ஏனைய நாடுகளையும் சாரும் என ட்ரம்ப் சுருதியை மாற்ற தலைப்படுகின்றார். ஹோர்மூஸ் நீரிணைக்காக இனிமேல் அமெரிக்கா ஆர்வப்படாது என்பதை சொல்லிக்கொண்ட ட்ரம்ப் அமெரிக்காவின் போர் முயற்சிக்கு ஆதரவளிக்க தயாராக இல்லாத நாடுகளுக்காக ஹோர்மூஸ் நீரிணைக்காக ஏன் அமெரிக்கா போரிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுக் கொண்டார். குறித்த நாடுகள் தமக்குரிய எண்ணெய்களை தமது சொந்த முயற்சிகளில் ஹோர்மூஸ் நீரிணை வழியூடாக எடுத்துக்கொள்ளலாம் என அவர் கூறுகிறார். ஈரானுடனான போரில் 13 அமெரிக்க படையினர் பலியாகி 348 பேர் காயமடைந்த நிலையில் ட்ரம்பின் இந்த சுருதி மாற்றம் புதிய ஊகங்களுக்குரிய ஆதாரங்களை வழங்குகின்றன. ஆனால் 2-3 வாரங்களுக்குள் அமெரிக்கா இந்த போரை முடித்துவிடும் என குறிப்பிடும் அதே ட்ரம்ப் ஈரானின் முக்கிய கட்டமைப்புகளை தகர்ப்பது குறித்தும் சுடுரைக்காமல் விடவில்லை. அந்த வகையில் ஈரானில் உள்ள முக்கிய பாலங்கள் தகர்க்கப்படும் என்று அவர் புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கிடையே ட்ரம்ப் 2-3 வாரங்களில் போர் முடிவுக்கு வரும் என குறிப்பிட்ட நிலையில் அமெரிக்காவின் USS ஜார்ஜ் புஷ் விமானந்தாங்கி கப்பல் நேற்று வெர்ஜீனியா மாநிலத்தின் நார்த்ஃபோர்க் துறைமுகத்திலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்டிருக்கின்றது. இந்த அணியில் USS ராஸ், USS டொனால்ட் குக் மற்றும் USS மேசன் ஆகிய 3 நாசகாரி போர்க்கப்பல்களும் ஒரு ஆர்மடாவாக பயணிப்பது குறிப்பிடத்தக்க விடயம். ஏற்கனவே மத்திய கிழக்கில் USS ஜெரால்ட் ஃபோர்ட் மற்றும் USS ஆப்ரஹாம் லிங்கன் ஆகிய விமானந்தாங்கி கப்பல்கள் நிற்கும் நிலையில் ஈரான் போருக்கு 3ஆவதாக செல்லும் விமானந்தாங்கி களமாக புஷ் நகர்கிறது. கடந்த மாதம் 12ஆம் தேதியன்று உலகின் மிகப்பெரிய விமானந்தாங்கி கப்பலும் அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலுமான ஜெரால்ட் ஃபோர்ட்டில் ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து கிரேக்கத்தில் உள்ள கடற்படை தளத்தில் பழுதுபார்க்கப்பட்ட அந்த களம் தற்போது குரோஷியா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வேளைதான் ஜார்ஜ் புஷ் விமானந்தாங்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி செல்கின்றது. பிப்ரவரி மாத இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் இன்று ஏப்ரல் மாதத்துக்குள் நுழைந்த நிலையில் இன்றும் தாக்குதல்கள் தொடர்ந்தன. துபாயில் நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதலில் இலங்கையர் ஒருவரும் நேற்று காயமடைந்துள்ளார். நேற்று முன்தினம் குவைத்தின் கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் தமிழகன் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளியான சந்தான செல்வம் என்பவர் பலியாகிய நிலையில் இலங்கையர் ஒருவரும் நேற்று மத்திய கிழக்கில் ஈரானிய தாக்குதலால் காயமடைந்திருக்கின்றார். தமிழர் கொல்லப்பட்ட அந்த தாக்குதலை தமது தரப்பு நடத்தவில்லை என மறுத்த ஈரான் அதற்குரிய குற்றச்சாட்டை இஸ்ரேல் மீது சுமத்திய நிலையில் சந்தான செல்வத்தின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என அவரது குடும்பத்தினர் இந்தியாவின் மத்திய அரசான பாஜகவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே ஈரானின் ரசாயன ஆயுத திட்டத்திற்கு பயன்படுத்துவதற்காக சக்தி வாய்ந்த ஃபென்டானில் ரசாயனத்தை உற்பத்தி செய்த ஒரு உற்பத்தி கூடத்தை தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் இன்று அதிகாலை அறிவித்துள்ளது. ஆனால் இந்த தாக்குதல் தாஃபிக் தாரு என்ற தனது மருந்து உற்பத்தி தொழிற்சாலையின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என ஈரான் குற்றஞ்சாட்டியிருக்கின்றது. இஸ்ரேல் இப்போது அனைத்துலக விதிகளை மீறி மனிதர்களுக்கு தேவைப்படும் மருந்துகளை உற்பத்தி செய்யும் தொழில் கூடங்கள் மீதும் தாக்குதலை நடத்துவதாக ஈரான் குற்றஞ்சாட்டியிருக்கின்றது. அண்மைய ஆண்டுகளில் ஈரான் தனது ஆயுதங்களில் ஃபென்டானிலை பயன்படுத்தி பரிசோதனைகளை செய்து வருவதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் எச்சரித்த நிலையில் ஃபென்டானில் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுடன் ஒரு தொழிற்கூடம், குறிப்பாக மருந்து உற்பத்தி கூடம் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டில் ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் செச்னிய ஆயுததாரிகளால் பயணக்கைதிகள் பிடிக்கப்பட்ட போது ஆயுததாரிகளை விரைவாக செயலிழக்க செய்ய ரஷ்ய படையினர் ஃபென்டானால் ரசாயனத்தை பயன்படுத்தி அந்த பயண நாடகத்தை முறியடிக்கப்பட்ட நிலையில்
இதே ரசாயனத்தை பயன்படுத்தி மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படையினரை முடக்குவதற்கு ஈரான் புதிய திட்டங்களை வகுத்து வருவதாக கூறப்பட்ட நிலையில்தான் அவ்வாறான ரசாயனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம் என சந்தேகப்படும் இடத்தில் இஸ்ரேல் நேற்று தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஆனால் இது ஒரு மருந்து உற்பத்தி கூடம் என ஈரான் குறிப்பிடும் நிலையில் மத்திய கிழக்கின் போர் நிலவரங்கள் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியான இன்றும் தீவிரமான தாக்குதல்கள் எதிர்த்தாக்குதல்கள் என்ற நிலவரங்களுடன் வீரியமாக நகர்த்தப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று நாட்டு மக்களுக்கு இந்த போர் குறித்து வழங்க உள்ள நேரடி தொலைக்காட்சி உரை மீதும் புதிய உற்றுநோக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த உரையில் அவர் இந்த போரை முடிப்பதற்குரிய ஒரு திகதியை அறிவிப்பாரா, இல்லை என்றால் வேறு விடயங்களை அறிவித்துக் கொள்வாரா என்கின்ற ஊகங்கள் தொடர்ந்து நிலவுகின்றன. ஆனால் இந்த ஊகங்களுக்கு ட்ரம்ப் தனது உரை மூலம் ஒரு விடையை வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.